வலியுறுத்தி திருமலையில் போராட்டம் இடம்பெற்றுள்ளது. வடக்கு கிழக்கு சமூக இயக்கத்தின் ஏற்பாட்டில் சர்வதேச நீதி பொறிமுறையை வலியுறுத்தி இன்றைய தினம் திருகோணமலை சிவன் கோவில் முன்பாக போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. இலங்கை மனித குலத்திற்கு எதிராக இடம்பெற்ற வன்முறைகள் மற்றும் போர்க்குற்றங்கள் தொடர்பாக எதிர்வரும் செப்டம்பர் மாதம் ஐநா மனித உரிமைகள் பேரவையில் எடுக்கப்படும் இலங்கை தொடர்பான தீர்மானம் வலுப்பெறும் வகையில் குறித்த கவனஈர்ப்பு இடம்பெற்றுள்ளது. வடகிழக்கு பகுதிகளில் 8 மாவட்டங்களில் குறித்த போராட்டம் இடம்பெற்றதுடன் திருகோணமலையில் இடம்பெற்ற போராட்டத்தில் தமிழ் இன அழிப்பிற்கு நீதி வேண்டும், சர்வதேச பொறிமுறை தேவை என பல வாசகங்கள் எழுதப்பட்ட பதாதைகளை ஏந்தியவாறு போராட்டக்காரர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஏற்பாடு செய்த காரணம் செம்மணி புதகுழி, முக்கியமாக செம்மணி புதகுழியில் சில எச்சங்களை கண்டெடுக்கப்பட்டிருக்கு. சில குழந்தைகள், அதாவது 1 மாதம் பால் குடிக்கிற சிறுவர்களை எச்சங்களை கண்டெடுத்திருக்குது. அதில் ஒரு தரமான இளந்தாரி பிள்ளைகள், பிள்ளைகள் இப்படியான எச்சங்களை கண்டுபிடிச்சு எடுத்திருக்கிறோம். ஆனால் நாங்கள் 8 மாவட்டத்திலையும் கூட இந்த எச்சங்களை யார் செய்தது, இதுக்கு எங்களுடைய பிள்ளைகளும் அங்கே இருப்பார்களா என்று எங்களுக்கு ஒரு சந்தேகம் தோன்றுகிறது. ஆனபடியா அரசாங்கம் எங்களுக்கு இதுவரை செய்து கொடுத்த எந்த ஒரு வாக்குறுதியையும் செய்யவில்லை. இது நாங்கள் ஒரு ஏமாற்றத்தை தான் ஏமாறிக்கொண்டு தான் இருக்கிறார்கள் ஒழிய எங்களுக்கான தீர்வு இதை பிற ஒரு துளி அளவுக்கும் இல்லை. ஏனென்றால் நாங்கள் இலங்கை பொறிமுறைக்குள்ள உள்வாங்க மாட்டோம் என்று நாங்கள் சொல்லியிருக்கோம். ஏனென்றால் இலங்கை எந்த ஒரு பொறிமுறையிலும் நம்பிக்கை இழந்திருக்கின்றோம். நாங்கள் 16 வருடங்களாக இலங்கை அரசு கேட்டும் எங்களுக்கு மறுக்கப்பட்ட நீதி இது. அதாவது சர்வதேச ஊடாக இந்த நீதியை கேட்கின்றோம். ஏனென்றால் எங்களுக்கான நீதி உங்களால் தான் வழங்க முடியும். இலங்கை அரசாங்கம் தங்களை தப்ப வைக்கவும் தங்களுடைய அரசியலை தப்ப வைக்கவும் தான் அவங்கள் வாக்குகளை எண்ணுகிறாரோடைய எங்களுக்கான நீதி இதுவரை கிடைக்கால. எனக்கு ஆனபடியால் இந்த வடக்கு கிழக்கு உள்பட்டு 8 மாவட்டங்களும் இதே 10 மணிக்கு இந்த போராட்டத்தை ஆரம்பித்திருக்கிறார்கள். அது மட்டும் இல்லை, வடக்கு கிழக்கில் சுமார் 22 புதைகுழிகள் இருப்பதாக நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனால் அந்த 22 புதைகுழிகளும் எங்களுடைய உறவுகளும் இருப்பார்கள் என்று எங்களுக்கு ஒரு சந்தேகம் எழும்பியுள்ளது. இதுக்கு முழு காரணம் அரசாங்கம் எங்களுடைய பிள்ளையை கடத்தி கொண்டு காணாமாக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் போன ஒரு கலந்துரையாடலை சொன்னவர்கள் செம்மணி புதைகுழியில் உள்ளவர்கள் எல்லாம் இராணுவத்தால் கொல்லப்பட்டவர்கள். இராணுவத்தில் 1 மாத பிள்ளையை சேர்த்தனீங்களா, 1 வயது பிள்ளைகளை சேர்த்தனீங்களா? ஆனால் எங்களுடைய உறவை நீங்கள் பைபோஸாக கடத்தி கொண்டு காணாமாக்கப்பட்டிருக்கு. இதை நாங்கள் 8 மாவட்டம் ஊடாக வன்மையாக கண்டிக்கிறோம். எங்களோட போராட்டம் தொடரும். எங்களுக்கு ஒரு நீதி கிடைக்கும் வரை எங்களோட போராட்டம் தொடரும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சர்வதேச நீதி பொறிமுறையை வலியுறுத்தி திருமலையில் போராட்டம் இடம்பெற்றுள்ளது. வடக்கு கிழக்கு சமூக இயக்கத்தின் ஏற்பாட்டில் சர்வதேச நீதி பொறிமுறையை வலியுறுத்தி இன்றைய தினம் திருகோணமலை சிவன் கோவில் முன்பாக போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. இலங்கை மனித குலத்திற்கு எதிராக இடம்பெற்ற வன்முறைகள் மற்றும் போர்க்குற்றங்கள் தொடர்பாக எதிர்வரும் செப்டம்பர் மாதம் ஐநா மனித உரிமைகள் பேரவையில் எடுக்கப்படும் இலங்கை தொடர்பான தீர்மானம் வலுப்பெறும் வகையில் குறித்த கவனஈர்ப்பு இடம்பெற்றுள்ளது. வடகிழக்கு பகுதிகளில் 8 மாவட்டங்களில் குறித்த போராட்டம் இடம்பெற்றதுடன் திருகோணமலை
திருகோணமலையில் இடம்பெற்ற போராட்டத்தில் தமிழ் இன அழிப்பிற்கு நீதி வேண்டும், சர்வதேச பொறிமுறை தேவை என பல வாசகங்கள் எழுதப்பட்ட பதாதைகளை ஏந்தியவாறு போராட்டக்காரர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஏற்பாடு செய்த காரணம் செம்மணி புதல்குடி, முக்கியமாக செம்மணி புதல்குடியில் சில எச்சங்களை கண்டெடுக்கப்பட்டிருக்கு. சில குழந்தைகள், அதாவது 1 மாத பால் குடிக்கிற சிறுவர்களை எச்சங்களை கண்டெடுத்திருக்குது. அதில் ஒரு தரமான இளந்தார் பிள்ளைகள், பிள்ளைகள் இப்படியான எச்சங்களை கண்டுபிடிச்சு எடுத்திருக்கிறோம். ஆனால் நாங்கள் 8 மாவட்டத்திலையும் கூட இந்த எச்சங்களை யார் செய்தது, இதுக்கு எங்களுடைய பிள்ளைகளும் அங்கே இருப்பார்களா என்று எங்களுக்கு ஒரு சந்தேகம் தோன்றுகிறது. ஆனபடியாக அரசாங்கம் எங்களுக்கு இதுவரை செய்து கொடுத்த எந்த ஒரு வாக்குறுதியையும் செய்யவில்லை. இது நாங்கள் ஒரு ஏமாற்றத்தை தான் ஏமாறிக்கொண்டு தான் இருக்கிறார்கள் ஒழிய எங்களுக்கான தீர்வு இதை ஒரு துளி அளவுக்கும் இல்லை. ஏனென்றால் நாங்கள் இலங்கை பொறிமுறைக்குள்ள உள்வாங்க மாட்டோம் என்று நாங்கள் சொல்லியிருக்கோம். ஏனென்றால் இலங்கை எந்த ஒரு பொறிமுறையிலும் நம்பிக்கை இழந்திருக்கின்றோம். நாங்கள் 16 வருடங்களாக இலங்கை அரசு கேட்டு எங்களுக்கு மறுக்கப்பட்ட நீதி இது. அதாவது சர்வதேச ஊடாக இந்த நீதியை கேட்கின்றோம். ஏனென்றால் எங்களுக்கான நீதி உங்களால் தான் வழங்க முடியும். இலங்கை அரசாங்கம் தங்களை தப்ப வைக்கவும் தங்களுடைய அரசியலை தப்ப வைக்கவும் தான் அவங்க வாக்குகளை எண்ணுகிறார்கள். எங்களுக்கான நீதி இதுவரை கிடைக்கால. எனக்கு ஆனபடியால் இந்த வடக்கு கிழக்கு உள்பட்டு 8 மாவட்டங்களும் இதே 10 மணிக்கு இந்த போராட்டத்தை ஆரம்பித்திருக்கிறார்கள். அது மட்டும் இல்லை, வடக்கு கிழக்கில் சுமார் 22 புதைகுழிகள் இருப்பதாக நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனால் அந்த 22 புதைகுழிகளும் எங்களுடைய உறவுகளும் இருப்பார்கள் என்று எங்களுக்கு ஒரு சந்தேகம் எழும்பியுள்ளது. இதுக்கு முழு காரணம் அரசாங்கம் எங்களோட பிள்ளையை கடத்தி கொண்டு காணாமாக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் போன ஒரு கலந்துரையாடலை சொன்னவர்கள் செம்மணி புதைகுழியில் உள்ளவர்கள் எல்லாம் இராணுவத்தால் கொல்லப்பட்டவர்கள். இராணுவத்தில் 1 மாத பிள்ளையை சேர்த்தனீங்களா, 1 வயது பிள்ளைகளை சேர்த்தனீங்களா? ஆனால் எங்களுடைய உறவை நீங்கள் பைபோஸாக கடத்தி கொண்டு காணாமாக்கப்பட்டிருக்கு. இதை நாங்கள் 8 மாவட்டம் ஊடாக வன்மையாக கண்டிக்கிறோம். எங்களோட போராட்டம் தொடரும். எங்களுக்கு ஒரு நீதி கிடைக்கும் வரை எங்களோட போராட்டம் தொடரும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.